ஆமாமா, அன்னைக்கு பால் காய்ப்புக்கு வந்தீங்களே, அந்த வீட்டை இவர்தான் என் தங்கச்சியும் தங்கச்சி பிள்ளையும் இருக்கிறதுக்காக வாங்கி கொடுத்தாரு. நான் எவ்வளவோ சொன்னேன், என் தங்கச்சி என் கூடயே இருக்கட்டும், இப்படி எல்லாம் பிரிச்சு கூட்டிட்டு போவாதீங்கன்னு. இவருதான் நாங்க இனி தனி குடும்பமா இருக்க போறோம், இனி நான் உங்க தங்கச்சியை பாத்துக்கிட்டேன்னு சொல்லி கூட்டிட்டு போனாரு. ஆனா இப்போ என் தங்கச்சியை விட்டுட்டு இங்க வந்து இருக்காரு. மாப்பிள, வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம். ஏங்க ராசத்தி. என்னது இதெல்லாம்? என்னது ராசத்தி? ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறீங்களா? அவளுக்கு நீங்க புது வீடு வாங்கி கொடுத்ததா சொல்றாரு, அப்படியா? அப்படியா? என்னது அப்படியாவா? மச்சா, அப்படிதான்னு சொன்னேன். மாப்பிள, மச்சா. என்ன மாப்பிள இதெல்லாம்? என் தங்கச்சி இருந்த வீட்டை வித்துட்டு இப்படி யாரோ ஒருத்தவங்களுக்கு வீடு வாங்கி கொடுத்துருக்கிய. என்ன மாப்பிள இதெல்லாம்? நான் உங்களை என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க இவ்வளவு மோசமா இருப்பீங்கன்னு நினைச்சு கூட பாக்கல. எதுக்கு மாப்பிள்ள இப்படி செஞ்சீங்க? என் தங்கச்சி பிள்ளைய உங்களை நம்பிதானே இருக்காவ. அவியலுக்கு துரோகம் பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? மச்சான், இது பெரிய அயோக்கியத்தனம். கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிருக்கிய. உங்களுக்குலாம் எப்பவுமே மன்னிப்பே கிடைக்காது. மாப்பிள்ள, என் கூட வாரியலா இல்லையா? ஐயோ, சுனாமி சுத்தி சுத்தி அடிக்குதே, நான் என்ன பண்ணுவேன்? இவர் என்னடானா துரோகம் பண்ணிட்டேங்காரு. இவர் என்னடானா வா வாடு கூப்பிடியாரு. இங்க பின்னாடி நிக்கிற பிசாசு இப்பவே கொல்ற மாதிரி பாக்குது. என் கண்ணுக்கு இப்ப எல்லாம் கொல்லிவாய் பிசாசு மாதிரில தெரியுது. இந்த பக்கம் தலையாட்டினா அந்த பக்கம் ஒரே வெட்டு, அந்த பக்கம் தலையாட்டினா இந்த பக்கம் ஒரே வெட்டு. நான் எந்த பக்கம்டா ஆட்டுவேன்? ஏன்டா நீ இப்படி சுவாதிக்கிறிய? பேசாம இப்படியே சில மாதிரியே நின்றுவோம். மாப்பிள, உங்களை தான் கேக்குறேன், பாரியலா? ஆமா, உங்க இஷ்டத்துக்கு எங்க வீட்டு மாப்பிள்ளைய கூட்டிட்டு போயிருவிய. இந்த இடத்த விட்டு நகர விட மாட்டோம். அவரு என் தங்கச்சி கூட தான் இருப்பாரு. நீங்க கூப்பிட்ட உடனே எல்லாம் எங்கேயும் ஓடி வர மாட்டாரு. இங்க பாருங்க, இவரு என் தங்கச்சி இவரு சேர்ந்து வாழ்றதுக்காக வீடு வாங்கி கொடுத்திருக்காரு. அந்த வீட்டை விட்டுட்டு இங்க இருக்கிறதுக்கு அவருக்கு என்ன தலையெழுத்தா? சொந்த வீட்டை விட்டுட்டு இப்படி யாரோ ஒருத்தர் வீட்டுல வந்து தங்குறதுக்கு என் மாப்பிள்ளைக்கு என்ன வீடு வாசல் இல்லையா? அப்படியே அவருக்கு வீடு வாசல் இல்லாம இருந்தாலும் நான் வாங்கி கொடுப்பேன். அவரே இனி என் தங்கச்சி கூட தான் வாழ்வாரு. என்ன மாப்பிள, அப்படித்தானே? தலைய அசைச்சிட மாட்டேனே. அசைச்சா ஒரே போடா போட்டுருவியன்னு எனக்கு தெரியும். என்னது, உங்க தங்கச்சி கூட வாழ போறாரா? அவரு என் தங்கச்சி கூட தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. என் தங்கச்சியை விட்டுட்டு அவர் எங்கேயும் வரமாட்டாரு. நீங்க எல்லாரையும் கூட்டிட்டு முதல்ல வெளியே போங்க. மாப்பிள, என் தங்கச்சி கூட தான் வாழ போறேன்னு அவர்கிட்ட சொல்லுங்க. எதுக்கு? நான் வெட்டுப்பட்டு சாவா? என்ன ஆனாலும் சரி, யாரு பக்கமும் நான் தலையாட்ட மாட்டேனே. நீங்களே பேசி ஒரு முடிவு எடுங்க. மாப்பிள, எதுக்கு அமைதியா இருக்கிய? என் கூட தான் வருவேன்னு அவர்கிட்ட சொல்லுங்க. மாப்பிள, இங்கதான் இருப்பேன், என் தங்கச்சி கூட தான் வாழ்வேன்னு அவர்கிட்ட சொல்லுங்க. நாங்க இப்ப எங்க மாப்பிள்ளைய கூட்டிட்டு போக தான் போறோம். எங்க உங்களால முடிஞ்சா கூட்டிட்டு போய் தான் பாருங்களா, அப்ப தெரியும் நான் யாருன்னு. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிடுங்க. மாப்பிள்ளைய நாங்க கூட்டிட்டு போக தான் போறோம். அதுக்குதான் இவ்வளவு பேரை கூட்டிட்டு வந்திருக்கேன். பிரச்சனை இல்லாம அடிபடி இல்லாம கூட்டிட்டு போனோம்னு நினைக்கேன். ஒழுங்கா அவரை விடுங்க, இல்ல என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. சரி, நான் கூட நீங்க ரொம்ப நல்லவர்னு நினைச்சேன். உங்க தங்கச்சியும் ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அன்னைக்கு உங்க தங்கச்சியில என் மாப்பிள்ள தாலி கட்டும் போது இவர் கூட சேர்ந்து வாழ வேண்டாம், தாலி மட்டும் கட்டினா போதும் தானே உங்க தங்கச்சி சொல்லிச்சு. அதனாலதானே தாலி கட்டுறதுக்கே நாங்க சம்மதிச்சோம். அப்படிலாம் இல்ல, தாலி கட்டின பிறகுதான் என் தங்கச்சி இவர் கூட போக மாட்டேன்னு சொன்னா. உங்க தங்கச்சிக்காக விட்டு கொடுத்துடலாம் தான் நினைச்சா. ஆனா உங்க தங்கச்சியோ நீங்களும் செஞ்சது ஒண்ணுமே சரியில்லை. என் தங்கச்சி பிள்ளையோட வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு துணிஞ்சிட்டிய. என் தங்கச்சி புருஷன் பார்க்கணும்னு நினைச்சா கூட அனுப்புறது கிடையாது. இப்படி எல்லாம் நீங்க இருக்கும்போது என் தங்கச்சி மட்டும் எதுக்காக விட்டு கொடுக்கணும்? இத்தனை வருஷம் தான் அவ தனியாவே வாழ்ந்துட்டா. இனி அவளால இப்படி எல்லாம் தனியாலாம் வாழ முடியாது. இத்தனை வருஷமாவது என் தங்கச்சி பிள்ளை அவ கூட இருந்துச்சு, அதனால அவ தனியா இருந்தா நாங்க எதையும் நினைக்கல. இப்ப என் தங்கச்சி பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சு அவ புருஷன் வீட்டுக்கு போயிட்டா. என் தங்கச்சி மட்டும் ஒத்தையில அவ்வளவு பெரிய வீட்டுல எப்படி வாழ முடியும்? என் தங்கச்சி கூட சேர்ந்து நல்லபடியா வாழ்றதுக்காக தான் என் தங்கச்சி வீட்டுக்காரர் அந்த வீட்டை வாங்கி கொடுத்துருக்காரு. இப்ப யாருமே வாழாம அந்த வீட்டை பூட்டி வைக்க சொல்றீங்களோ?
பூட்டிலாம் வைக்க வேண்டாம். என் தங்கச்சியும் தங்கச்சி மாப்பிள்ளையும் அந்த வீட்டுல வேணா போய் இருக்கட்டும். உங்க தங்கச்சியா உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. இது நல்ல கதையா இருக்க. என் தங்கச்சிக்கு வாங்கி கொடுத்த வீட்டுல உங்க தங்கச்சி வாழணுமா? அப்படிலாம் எங்களால இனி விட்டு கொடுத்துட்டு போக முடியாது. இத்தனை வருஷம் தான் என் தங்கச்சி வாழ்க்கைய விட்டு கொடுத்துட்டா. இனி அவளே விட்டு கொடுக்குறேன்னு சொன்னாலும் நான் விட மாட்டேன். என் தங்கச்சியும் தங்கச்சி புருஷனையும் சேர்த்து வாழ வைப்பேன். ஆமா, வாழ வைப்பிய. என் தங்கச்சி வாழ்க்கைக்கு வழி என்ன? என் தங்கச்சியோ இப்ப தனியா தான் இருக்கா. அவ புருஷனோட தான் அவ வாழணும். அவ எங்க தனியா இருக்காவ? அதோ உங்க வீட்டுல இருக்காவல்ல. நீங்க கொஞ்ச நாளே உங்க தங்கச்சி வச்சு பாருங்க. அப்பதான் என்னோட கஷ்டமும் வேதனையும் என்னன்னு உங்களுக்கு புரியும். என் தங்கச்சியை அவர் ஏமாத்தி விட்டுட்டு போன நாள்ல இருந்து என் தங்கச்சியும் தங்கச்சி பிள்ளையும் நான் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி உங்க தங்கச்சியும் உங்க தங்கச்சி பிள்ளையும் நீங்க வச்சு பாருங்க. அப்பதான் என் வலி என் வேதனை என்னன்னு உங்களுக்கு புரியும். என் தங்கச்சி பட்ட கஷ்டம் உங்க தங்கச்சிக்கு புரியும். என் தங்கச்சி பிள்ளை பட்ட வேதனை உங்க தங்கச்சி பிள்ளைக்கும் புரியும். அப்பதான் எங்களை நீங்க கேவலமா நினைக்க மாட்டீங்க. எங்களுக்கு என்ன தலையெழுத்தா அப்படி கஷ்டப்படியதுக்கு? என் தங்கச்சி கழுத்துலதான் இவரு முதல்ல தாலி கட்டினாரு. எல்லா உரிமையும் என் தங்கச்சிக்கு தான் இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும், இவரை தூக்கிட்டு போய் உள்ள வச்சிருவாங்க. அதுக்கு பிறகு அவரு உங்க தங்கச்சி கூட வாழ முடியாது, என் தங்கச்சி கூட வாழ முடியாது, ஜெயில தான் வாழணும். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும். கொடுங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க. இவரே வாழ்ந்தா என் தங்கச்சி கூட தான் வாழணும், இல்ல போலீஸ் ஸ்டேஷன்லயே இருக்கட்டும். ஆனா ஒண்ணு, உங்க தங்கச்சி பிள்ளைய நாங்க எந்த காலத்திலயும் ஏத்துக்கிட மாட்டோம். என்ன மிரட்டுறீங்களோ? ஓயாம என் தங்கச்சி பிள்ளை வாழ்க்கைய வச்சு எங்களை மிரட்டிட்டு இருக்கீங்களோ? எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. என் தங்கச்சி பிள்ளை வாழ்க்கைய கெடுக்கணும்னு நினைச்சது உங்க தங்கச்சி பிள்ளைய நீங்களும் தான். அப்படி இருக்கும்போது நான் இப்படிதான் பேசுவேன். உங்க தங்கச்சி பிள்ளை வாழ்க்கை முழுக்க வாழ வெட்டியா வீட்டுல இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. நாங்களும் எல்லாத்தையும் சந்திக்க தயார் தான். இவர் வாழ்ந்தா இனி என் தங்கச்சி கூட அந்த வீட்டுல வாழணும், இல்ல நீங்க சொன்ன மாதிரி ஜெயில போய் இருக்கட்டும். ஏய், கொஞ்சம் பொறுமையோட இருங்க. பெரியங்க வாழ்க்கை இதுல இருக்குல்ல, உங்க தங்கச்சி வாழ்க்கைய மட்டும் நினைச்சிட்டு பேசாதங்க. பெரியங்க பிள்ளை வாழ்க்கை இதுலதான் இருக்கு, அத கொஞ்சம் யோசிச்சுக்கிடுங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நீ சும்மா இராகலாண்டோ. என்ன பிள்ளையோட வாழ்க்கைய வச்சு மிரட்டுறீங்களோ? அப்படியே வச்சுக்கிடுங்க. எனக்கு என் தங்கச்சி வாழ்க்கை தான் முக்கியம். மத்தவிய வாழ்க்கை எப்படி பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை. இப்ப என் தங்கச்சி புருஷனை நான் கூட்டிட்டு போவேன். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிடுங்க. இவரை கூட்டிட்டு போறதுக்கு தான் நான் இவ்வளவு பேரை கூட்டிட்டு வந்திருக்கேன். அமைதியா பேசாம இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லாம கூட்டிட்டு போயிருவேன். இல்ல உங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு தான் கூட்டிட்டு போவேன். எங்க அடி பாப்போம். மச்சான் வேண்டாம். ஏங்க திருட்டு மொழி முழிச்சு முழிச்சு எவ்வளவு வேலை பார்த்து வச்சிருக்கியா? நம்ம வீட்டை வித்துட்டு அவளுக்கு வீடு வாங்கி கொடுத்திருக்கியானே. நானும் பிள்ளையோ இப்ப நடு ரோட்ல நிக்கிறோம். ராசத்தி நடு ரோட்ல இல்லம்மா, அவங்க அண்ணன் வீட்டுல தானே இருக்கா. சீ, வாய மூடுங்க. எதுக்கு எனக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிய? இங்க பாருங்க, இப்ப இதெல்லாம் பேச நேரம் இல்ல. நான் இவரை கூட்டிட்டு போறேன். மாப்பிள வாங்க போவோம். ஏய், ஆனந்தப்பா சும்மா இருங்க. எவ்வளவு பேர் வந்திருக்காங்க பத்தியில. மாணிக்கத்தேங்க. மாப்பிள வாங்க போவோம். மாணிக்கத்தேங்கன்னு கேட்டேன். அவனை தானே இவரை பாத்துக்கிட்ட சொல்லி விட்டுருந்தேன். எங்க போனாவே? பிள்ளையே அடிதடியில யார்கிட்ட இப்படி தேவையில்லாதெல்லாம் பண்ணாதீங்க ஆனந்தப்பா. ஏதா இருந்தாலும் சமாதானமா பேசி முடிக்க பாருங்க. என்ன சமாதானமா பேச சொல்லியா? என் தங்கச்சி கூட இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு ஏமாத்தி விட்டுட்டு போயிட்டாவே. அதுவும் வீடு வாசல் எதுவும் இல்லாம நடு தெருவுல நிறுத்திட்டு போயிட்டான். அவனை சும்மா விட சொல்றியோ? நீங்க இப்படி பாதலுக்கு பாதல் கோவப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இது என்னைக்குமே சரி வராது. பெரியங்க வாழ்க்கை இதுலதான் அடங்கி இருக்கு. அதனால சமாதானப்படுத்தி விட பாருங்க. எப்படி சமாதானமா வாங்கலாண்டா? அந்த ஆளுக்கு மட்டும் தான் ஆள் இருக்குன்னு 4-5 பேரை கூட்டிட்டு வந்துட்டு இவரை இழுத்துட்டு போயிட்டாரு. நம்ம கூப்பிட்டா ஆள் வராதா என்ன? இன்னைக்கே 100 பேரை கூட்டிட்டு போய் நான் மாப்பிள்ளை இங்க கொண்டு வரேன். அப்ப அவன் என்ன பண்றான் நான் பாக்கே. இப்படியே மாத்தி மாத்தி செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா சரி வராது ஆனந்தப்பா. அந்த வீட்ல அவர் இருக்கும்போது நீங்க பிள்ளைகளை விட்டு கூட்டிட்டு வர வச்சிய. இப்ப அவர் 10 பேரோட வந்து அவனை கூட்டிட்டு போயிட்டாரு. அடுத்து நீங்க 100 பேரோட போனா அவர் 200 பேரோட வருவாரு. இப்படி வாழ்க்கை முழுக்க கூட்டிட்டு கூட்டிட்டு போனா வாழ முடியாது. அதனால நான் சொல்றது நீங்க கேளுங்க. அந்த வீடு அவர் பேர்ல தானே இருக்குன்னு அவர் சொல்லிட்டு போறாரு. ராசாத்திக்கா பிள்ளை
அந்த வீட்டுக்கெல்லாம் என் தங்கச்சி போக மாட்டா. அவரை எப்படி கூட்டிட்டு வர்றதுன்னு எனக்கு தெரியும். ஆனந்தப்பா நீங்க பேசியது ஒண்ணும் சரியில்லை. இது நடக்கவும் நடக்காது. ராசாத்தி அங்க போய் இருக்கிறது முறையா இருக்கும். எனக்கு எல்லாம் தெரியும். நீ எதுவும் சொல்லாண்டாங்களாண்டா. மாணிக்கத்தைங்க அவனை முதல்ல கூப்பிடு. இப்பவே 100 பேரை கூட்டிட்டு போய் இங்க பிரச்சனை பண்ணணும். நான் சொன்னா நீங்க ஒண்ணும் கேட்க மாட்டீங்க. பயல்வல கூட்டிட்டு போய் அங்க போய் சண்டை போட்டு அவனுக்கு ஏதாவது ஆயிட்டுனா என்ன பண்ணுவீங்க ஆனந்தப்பா? நீங்க இப்படி சண்டைக்கெல்லாம் போக மாட்டீங்களே, எதுக்கு இப்படி ஒத்த கால்ல நிக்கிறீங்க? நான் சொல்லியது கொஞ்சம் பொறுமையா யோசித்து பாருங்க. ராசதியா பிள்ளைய அங்க போய் வாழட்டும். இவ இருந்த வீட்டை தான் விட்டாச்சு. இப்ப இவ தங்குறதுக்கு வீடும் இல்ல. நம்ம வீட்லயே கூட்டிட்டு வந்து என்னால வைக்க முடியுமா? அவ அங்க போய் வாழட்டும். எப்பா மாமா எங்கப்பா? ரூம்ல இல்ல. ஏலே நீ இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தா? எப்பா பாத்ரூம் போயிருந்தனா யாரோ வெளியே லாக் பண்ணி விட்டுருந்தாங்கப்பா. நானே தட்டி தட்டி பார்த்தேன், யாருமே திறக்கவே இல்ல. கதவை ஆட்டி ஆட்டி புடுங்கிட்டேன். புடுங்கிட்டு தான்ப்பா வெளியே வந்தேன். நாங்க தட்டினது யாருக்கும் கேட்கலையோ? அவன் அப்படி வேற செஞ்சுட்டு போயிட்டானா? இன்னொருத்தைய கெட்டினால அவ அண்ணங்கார வந்து அவனை கூட்டிட்டு போயிட்டான். உனக்கு தெரிஞ்ச எல்லாரையும் சீக்கிரமா போன் போட்டு வரவை மாணிக்கம். ஆனந்துக்கும் போன் போடு. ராத்திரியோட ராத்திரியா நம்ம மாப்பிள்ளையவே தூக்கிட்டு வந்துடணும். இதுக்கு மேல அவர் அங்க விட்டு வைக்க கூடாது. தூக்கிட்டு வந்து யாருக்கும் தெரியாத இடத்துல அவரை அடைச்சு வைக்கணும். இதுதானே சரி. அந்த மனுஷனை தூக்கிட்டு வந்து சோறு ரெடி கொடுக்காம போடணும். அப்பதான் ஏன் கூட ஒழுங்கா வாழ்வாரு. சரிம்மா தங்கச்சி.